எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அதாவது இது எல்லாரும் தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். என்னவென்றால் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, அதுபோல் லவ் பண்ணியும் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது தன்னோட குடும்பமாக இருந்தாலும் சரி, என்னோட குடும்பமாக இருந்தாலும் சரி, ஏன் சண்டை வருது, ஏன் கோபம் வருது, ஏன் பிரச்சனைகள் வருது? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அதாவது எல்லா வகையான பிரச்சனைக்கும் காரணம் கடவுள் காரணம் இல்லை, அதே போல் நவகிரகங்களும் காரணம் இல்லை, அதுபோல் நேரமும் காரணம் இல்லை. இதை சிந்தித்து பாருங்கள். என்னவென்றால் கடவுள் வாழ்த்து 4வது குறள், வேண்டுதல் வேண்டாமா இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்ன? கடவுள் என்பவன் விருப்பு வெறுப்பு அற்றவன். அப்போ கடவுள் காரணம் கிடையாது. அதுபோல் நவகிரகங்கள், இன்றைய ராசி பலன், இன்றைய கிரக பலன் அப்படி தானே சொல்கிறாங்க. யார் யார் என்ன செயல் செஞ்சாங்களோ அதுக்கு பலனை தான் அந்த நவகிரகம் தராங்க. அப்போ அவங்களும் காரணம் கிடையாது. டைம், காலம் பொன் போன்றது சொல்கிறோம். அதுபோல் தான் இன்றைக்கி டாக்டரை பார்க்கணுன்னா கூட டைமு, ஏன் சாமி போய் கோயிலில் போய் சாமி பார்க்கணும் கூட டைம் ஆகி போச்சு. அதுபோல் நேரத்தை வீணடிக்கக்கூடாது, நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினோம். எனக்காக இந்த நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் சொல்ல வருது என்னென்றால், தன்னுடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இறைவன் கிடையாது, காரணம் கிடையாது. அதுபோல் நேரமும் காரணம் கிடையாது, நவகிரகங்களும் காரணம் கிடையாது. இது எப்படி உறுதியாக சொல்கிறாங்கன்னா, அறிவியல் பூர்வமாக. இது நண்பா, இது கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சே ஆகணும். அதாவது அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு, டைவர்ஜன் திங்கிங். பகுத்தறிவுனா நாலா பக்கமும் அலசி ஆராய்ஞ்சு யோசிக்கிற தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதுபோல் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது யார் காரணம், என்ன காரணம், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறது தான் ஏன் எப்படி என்று யோசிக்கிறோமே, இதுதான் பகுத்தறிவு. அது எத்தனை பேர் நம்ம மனிதர்களாகிய நாம் பயன்படுத்துகிறோம்? அந்த பகுத்தறிவு எப்போதும் நாம் பின்பற்றினால் எந்த வீட்லையுமே சண்டை வராது, கோபம் வராது, அதுபோல் பிரச்சனைக்கு வழி பிறக்கும். மீண்டும் மீண்டும் சொல்வது என்னென்றால், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, தீர விசாரிப்பது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுபோல தான். அப்போ இதிலிருந்து புரிதா? இதான் அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுகிறது. என்னவென்றால், தன்னோட பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் சரி, இறைவன் காரணம் கிடையாது. இறைவன் என்பவன் விருப்பு வெறுப்பற்றவன். கிரகங்களும் அவரோட பலனுக்கு ஏற்ற மாதிரி, செயலுக்கு ஏற்ற மாதிரி பலனை தராங்க. நேரமும் சரி பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் தான் பிரச்சனை யார் காரணம்? தான் தான் காரணம். அதுபோல் பெற்றவங்க பண்ண தப்பு பிள்ளைங்களுக்கு வராது, இது உறுதி. தான் பண்ண தப்பு தான் தான் அனுபவிக்கணும், இது உண்மை. அதுபோல் யாரையும் குறை சொல்லாதீங்க, ஃபஸ்ட்டு தான் குறைய சரி செய்ய பார்க்கணும். அதே போல் அடுத்தவங்க குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது. தான் குடும்பத்துலேயே குறைகள் சொல்கிறான், அவன் அண்ணன் இப்படி, இவன் தம்பி இப்படி, இந்த மாதிரி அவங்க வீட்டில் இவங்க வீட்டில் அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா தான் வீட்டிலே நிறைய பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்ய பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையை நம்ம குறை சொல்லக்கூடாது, அது தவறு. தான் குடும்பத்துள்ள குறை யார் ஒரு சரி செய்ய முயற்சி பண்ணுறானோ அவன்தான் அந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வும் காண முடியும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறான், என் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது தான், அதனால் என் குடும்ப பிரச்சனை நான் சரி செய்ய பார்க்குறேன். அதுபோல் நண்பர்கள் யாரும் இருந்தாலும் தான் குடும்பத்தில் என்ன குறையோ அதை சரி செய்ய பாருங்கள். மீண்டும் மீண்டும் சொல்வது என்னென்றால், தன்னோட எல்லா பிரச்சனைக்கும் இறைவன் காரணம் கிடையாது, அதுபோல் கிரகமும் காரணம் கிடையாது, நேரமும் காரணம் கிடையாது. அது எல்லா பிரச்சனையும் தீர்வு காண ஒரே வழி பகுத்தறிவு, மனிதனுக்கு மட்டும்தான். அதுபோல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுவும் மனிதன் மட்டும்தான் காண முடியும், தீர விசாரிப்பது. அதை விட்டுட்டு யார் எது சொன்னாலும் அப்படியே ஏற்றக்கூடாது, அது என்ன ஏது நம்ம தீர விசாரிக்கணும். சுருக்கமாக சொல்ல போனால், மீண்டும் மீண்டும் சொல்லுவது, அடிக்கடி நம்ம பேசுவது என்னென்னா, கேள்விக்கு பதில் கேள்வியிலே இருக்குது. யார் எது கேட்டாலும் அதுக்கேற்ற பதில் மட்டும், தகுந்த பதில் மட்டும் சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஒன்று கேட்க நான் தேவையில்லாமல் வேறு பதில் சொன்னால் அங்கே பிரச்சனை வரும். யார் எது சொன்னாலும் முதல்ல காலை வாங்கிக்கினேன், அதுக்கப்புறம் நான் தகுந்த பதில் சொல்லணும். இதுதான் இது எனக்கு எங்கள் ஃபாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. இது சொன்னது என்ன தப்பாக என்னை மன்னிச்சிடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்வது என்னென்றால், தன்னோட பிரச்சனைக்கு இறைவன் காரணம் கிடையாது, கிரகம் காரணம் கிடையாது, அதுபோல் நேரமும் காரணம் கிடையாது. தான் பிரச்சனைக்கு தான் காரணம். பெற்றவங்க பண்ண தவறு, பாவங்கள்,
பிள்ளைங்களுக்கு வராது. அவரவர் பண்ண பாவங்கள் அவரையே நாடும். அதனால் தினமும் சரி, நல்லதே நினைங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அதுபோல் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூமியில் தான் எல்லா உயிரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பூமி எவ்வளோ வேற தாங்கிட்டு இருக்கு. அதுபோல் மனிதனாகப்பட்டவன் கொஞ்சம் பொறுத்து தான் செல்ல வேண்டும். அப்படி பொறுமை இருந்து விட்டால் எதையும் வெல்லலாம். நான் சொன்னது என்ன தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நன்றி. என்றைக்கும் ஃப்ரெண்டாக இருப்போம். அதுபோல் சண்டை வேணாம், கோபம் வேணாம். வாழப்போது கொஞ்ச நாள் தான். இது இடையில எது சண்டை, சச்சரவு, கோபம். சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்த்து எவ்வளோ பெரிய சொத்து. நோய் இல்லாத சொத்து பெரிய சொத்து. முடிஞ்சளவுக்கு தன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதே போல் அடுத்தவங்க சந்தோஷம் வச்சுக்க முயற்சி பண்ணணும். நன்றி. எல்லாம் நல்லா இருக்கணும்பா. நன்றி.